ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதல் அக்குவரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான். அதாவது கர்ப்ப காலத்தில் எந்த மாதிரி தூங்கணும், ஒவ்வொரு ட்ரைமிஸ்டர்லையும் நீங்கள் எப்படி தூங்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை போய் பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்ட்டு நிறையா சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மறுபடியும் போடுறேன். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் இதை நிறைய பேருக்கு எடுத்து செல்லும். அது மட்டும் இல்லாமல் என்ன அதிகமாக மோட்டிவேட் பண்ணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பம் தரித்த உடனேயே பெண்கள் உடல் அளவிலையும் மனதளவிலையும் சரி ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. அதுவும் கர்ப்பகாலம் தொடங்கின அந்த முதல் மாதத்திலிருந்து நமது உடலில் பல மாற்றங்கள் உண்டாகும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு மாதிரியான அறிகுறிகள் இருக்கலாம். ஆனால் முக்கியமாக கர்ப்ப காலத்தில் தூங்கும் முறையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி வாங்க, இப்போ முதல் ட்ரைமிஸ்டரை பற்றி பார்க்கலாம். கர்ப்பம் அடைந்த முதல் 3 மாதங்கள் கருவோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் தூங்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிரமம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் 4வது மாதத்திலிருந்து முன்ன மாதிரி நம்ம இயல்பாக இருக்க முடியாது. ஏன்னா கருவோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும். முக்கியமான விஷயம், நீங்கள் குப்புற மட்டும் எக்காரணம் கொண்டும் படுக்கக்கூடாது. உறங்குறத தவிர்த்துடுங்க. குப்புற படுக்கிறது நம்மளுக்கு நார்மலாக வழக்கம் தான். ஆனால் கர்ப்ப காலத்தில் குப்புற படுக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் படுக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் குப்புறப்படுத்திங்கன்னா கர்ப்பப்பையில் அழுத்தம் ஏற்படும். அதனால் கருவுக்கு பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறது சிறந்தது. அதே போல் மாதங்கள் கூட அடிக்கடி புரண்டு படுக்கிறது நல்லதில்லை. எழுந்து உட்கார்ந்து திரும்புறது தான் நல்லது. இப்போது 2வது ட்ரைமிஸ்டரில் எப்படி தூங்குறதுன்னு பார்க்கலாம். அதாவது 2வது ட்ரைமிஸ்டர் அப்படின்னும் போது 4 மாதத்திலேருந்து 6 மாதம் வரைக்கும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலான தொப்புள் கொடி கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை பெற ஆரம்பிக்குங்க. வலிமை பெற்றிருக்கும். அப்போ வயிறு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். சிலருக்கும் மல்லாந்து படுக்கிற பழக்கம் இருக்கலாம். ஆனால் அப்படி படுக்கும் பொழுது கருப்பை இரத்த குழாய்களை அழுத்துறதுனால மூச்சு திணறல் மற்றும் இரத்த ஓட்டம் குறைய வாய்ப்பு இருக்குங்க. படுக்கும் பொழுது நம்முடைய உடம்பில் உள்ள முதுகு மற்றும் இடுப்பு பகுதிகளில் அழுத்தம் உண்டாகும். இதனால் கருப்பையில் இருக்கிற குழந்தைக்கு போதிய இடம் இல்லாமல் அவங்க கஷ்டப்படுவாங்க. குழந்தையுடைய எடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்குகிற சமயத்தில் நீங்கள் மல்லாந்து படுத்தீங்க அப்படின்னா தாயோட குடல் பகுதி மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாக உங்களுக்கு அஜீரண கோளாறுகளும் அசௌகரியமும் உண்டாகும். ஸோ மல்லாந்து படுக்கக்கூடாது. இது வரைக்கும் மல்லாந்தும் படுக்கக்கூடாது, குப்புறவும் படுக்கக்கூடாதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக 3வது ட்ரைமிஸ்டரில் எப்படி நம்ம படுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். 3வது ட்ரைமிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது 7 முதல் 9 மாதம் வரை. இந்த மாதத்தில் கர்ப்பிணிகள் தூங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க அலட்சியமாக படுத்திங்கன்னா கருவுள்ள குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு கொடி சுத்தும் வாய்ப்பும் இருக்குங்க. கடைசி 3 மாதங்கள், அதிலும் முக்கியமாக 9வது மாதத்தில் இடதுபுறமாக ஒரு கழிச்சு படுக்கிறதா ரொம்ப நல்லது. நீங்கள் வலது பக்கமாகவும் படுக்கலாம். ஆனால் உங்கள் கல்லீரலில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஏன்னா குழந்தை பெருசாக இருக்கலையே, அதனால் கல்லீரலில் அழுத்தம் ஏற்படும். அதனால் பெரும்பாலான மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வலது பக்கமாக படுக்க வேண்டாம், இடது பக்கமாக படுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே மாதங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது புரண்டு படுக்கிறத தவிர்க்கணும். ஒரு பக்கம் படுத்திருக்கீங்கன்னா எழுந்து உட்கார்ந்து அதுக்கப்புறமா மறுபக்கம் நீங்கள் திரும்பி படுக்கணும். இது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக பழகிடும். உங்கள் மைண்டே அதை செட் பண்ணிடும். ஸோ தூக்கத்தில் கூட நீங்கள் எழுந்து உட்காந்து தான் மாறுவீங்க. கர்ப்பிணிகள் தூங்கத்துக்கு சரியான முறை பார்த்திங்கன்னா பக்கவாட்டில் படுக்கிறதாங்க. அப்படி நீங்கள் படுக்கும்போது உங்கள் கருவிற்கு போதுமான இடம் கிடைக்கும். அவங்க சௌரியமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரே புறமாக படுத்து உங்களுக்கு தோள்பட்டை ஒரு சைடு ஃபுல்லாக வலிக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு பக்கம் எழுந்து உட்காந்து திரும்பி படுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி டைமுக்குன்னு தனியாக பில்லோஸு அதை மாதிரி தலகாணியெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பக்கவாட்டில் படுத்து உறங்கும் பொழுது உங்களோட வயிற்று பகுதிக்கு அடியில் சப்போர்ட்டுக்கு ஏற்றாற் போல் ஏதாவது போர்வையோ இல்லை வேறு ஏதாவது துணியை வச்சு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோதோட முடியுது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல தகவலை கொடுத்துக்கணும் நம்புகிறேன். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.